ரோமையர் 13ஆம் அதிகாரம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துதல். நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும், உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்போருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பு திருச்சட்டத்தின் நிறைவு. இறுதி காலம் நெருங்குகிறது. இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கியுள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல் மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். 14ஆம் அதிகாரம். சகோதரர் சகோதரிகளுக்கு தீர்ப்பு அளிக்காதீர்கள். நம்பிக்கையில் வலுவற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் கருத்து வேறுபாடுகளை பற்றி அவர்களோடு வாதாடாதீர்கள். நம்பிக்கை கொண்டோர் எல்லா வகை உணவையும் உண்ணலாம் என கருதுகின்றனர். வலுவற்றவரோ மரக்கறியையே உண்கின்றனர். எல்லா வகை உணவையும் உண்போர் அவ்வாறு உண்ணாதோரை இழிவாக எண்ணல் ஆகாது. உண்ணாதோரும் உண்பவருக்கு எதிராக தீர்ப்பளித்தல் ஆகாது. ஏனெனில் கடவுள் அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வேறொருவருடைய வீட்டு வேலையாளிடம் குற்றம் காண்பதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அவர் நன்கு செயலாற்றுகிறாரா இல்லையா என தீர்மானிப்பது அவர் தலைவரின் பொறுப்பு. அவர் நன்குதான் செயல்படுவார். ஏனெனில் தலைவர் அவரை நன்கு செயல்பட வைக்க முடியும். ஒரு நாள் மற்றொரு நாளை விட சிறந்தது என சிலர் கருதுகின்றனர். வேறு சிலர் எல்லா நாள்களையும் ஒன்று போலவே கருதுகின்றனர். இத்தகையவற்றில் ஒவ்வொருவரும் தம் மனதில் செய்து கொண்ட முடிவின்படி நடக்கட்டும். மேற்சொன்னவாறு ஒரு குறிப்பிட்ட நாளை சிறப்பாக கடைபிடிப்பவர் ஆண்டவருக்காகவே அப்படி செய்கிறார். எல்லா வகை உணவையும் உண்போர் கடவுளுக்கு நன்றி கூறி உண்பதால் ஆண்டவருக்காகவே உண்கின்றனர். அவ்வாறு உண்ணாதிருப்போரும் ஆண்டவருக்காகவே உண்ணாதிருக்கின்றனர். ஏனெனில் அவர்களும் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதும் இல்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இருக்கின்றோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்துவதே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கிறீர்கள்?